ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லைஃப்பில் நீங்கள் முதலீடு பண்ணுறதற்கு 5 டாப் ETF பற்றி பார்க்க போகிறோம். ETFனா என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒவ்வொரு நாளும் அப்ளை ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ETFல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும். அது ஒரு தடவை நீங்கள் வாங்குறப்ப இருக்கும், அதே மாதிரி விற்கிறப்போ ஒரு தடவை இருக்கும். அதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான அளவு. உதாரணமாக வந்து நிஃப்டி 50ல் நீங்கள் முதலீடு பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா நிஃப்டி 50யோட ETFல முதலீடு பண்ணுறப்போ அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.04 இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு UTI மாதிரி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிஃப்டி ஃபண்டில் போய் முதலீடு பண்ணால் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.17 இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம ETFை கம்பேர் பண்ணுறப்ப மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து டிமெட் கணக்கு இல்லையோ அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஒரு நல்ல ஒரு முதலீட்டு வாய்ப்பாக இருக்குது. அதே நேரத்தில் யாரெல்லாம் டிமெட் வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து ETFல முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஸோ அந்த ETF பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரோட ரோல் இருக்காது. இவங்க வந்து ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு ETF வச்சுருப்பாங்க. அந்த ETFல என்ன விகிதங்கள் இருக்கோ அதே விகிதங்களில் நீங்கள் ETF பர்ச்சேஸ் பண்ணுறப்போ முதலீடு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆக்டிவ் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அந்த ஃபண்ட் மேனேஜருங்கிறவர் வந்து டைம் டு டைம் சில ஸ்டாக்களை வாங்கவும் செய்வார், சில ஸ்டாக்களை விற்கவும் செய்வார். ஸோ உங்களோட முதலீடு வந்து மாற்றி மாற்றி அமைச்சிட்டு இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் ETFை பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்டாக்கில் தான் இருக்கும். அன்லஸ் அந்த ETFல வந்து அந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாட்டி அதை வெளியேற்றிடுவாங்க. அதற்கு பதிலாக வேறு ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ரெண்டுக்குமான வித்தியாசங்களாக இருக்குது. ஸோ இதை பற்றின விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். நாம் இப்போ டாப் 5 ETF பற்றி பார்க்கலாம். ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து பேசிக்கான வித்தியாசங்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ETFல முதலீடு பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு 2000 பாயிண்ட் இறங்குச்சுன்னா இன்றைக்கி ரேட்டில் ETF வந்து ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ குறைஞ்சிருக்கும் பட்சத்தில் இன்றைக்கே இதே கணத்தில் நீங்கள் வாங்க முடியும். பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டேயில் தான் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது உங்களாட்டி வேஸ்ட் நீங்கள் அதை வாங்குறது. அதற்காக நீங்கள் அடுத்த நாள் காத்திருந்து நீங்கள் வாங்கணும். அதே நேரத்தில் அடுத்த நாள் வந்து பங்கு சந்தை ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து அந்த சார்ஜஸ் வேறுபடும். ஸோ இந்த ஒரு வித்தியாசங்கள் வந்து ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கும். அதே நேரத்தில் ETFை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிவாக அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். 0.04 அப்படிங்கிற அளவு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.17 அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியும். சில ஃபண்டுகள் வந்து 0.05 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. பட் அதில் வந்து ட்ராக்கிங் எரர் ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து SIP முதலீடு பண்ணுறதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு சிறந்தது. ஏன்டா மாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் SIP பண்ண முடியும். அதற்கு டிமெட் கணக்கு தேவை கிடையாது. அதே நேரத்தில் ETFல நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டிமெட் கணக்கு வேணும். ஸோ நம்ம ஸ்லைட்லி வந்து குறைவாக இருக்கிற அந்த சார்ஜஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய வித்தியாசம் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு கம்பேரிசனோட எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டெப் அப் SIP கால்குலேட்டர் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். உதாரணமாக வந்து ஒரு நபர் வந்து 25,000 ரூபாய் மேனி மாதம் வந்து ஒரு SIP முதலீடு பண்ணுறதா எடுத்துக்கலாம். ஸோ ஆனுவலி பார்த்தீங்கன்னா 10% வந்து அதிகப்படுத்தி அவரை முதலீடு பண்ணுறாரு. இதில் அவர் எதிர்பார்க்குற வருமானம் வந்து ஒரு 12% அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் போட்டிருக்கேன். அதற்கு அடுத்தது அவரோட முதலீடு காலம் வந்து உதாரணமாக வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு 25 இயர்ஸ் வந்து அவர் தொடர்ந்து முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு அதுலேருந்து எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் கிடைக்கிற வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து 25,000 மேனி ஒரு 25 வருடங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 12% ரிட்டர்னில் இந்த 10% ஸ்டெப் அப் SIPல பார்க்குறப்போ வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களோட முதலீடு வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 10 crores அப்படிங்கிற அளவுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எதுவுமே வந்து ஒரு கேரண்டியான ரிட்டர்ன் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு வருமானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது. இது வந்து நார்மலாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டோட அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உதாரணமாக வந்து நான் சொன்னது மாதிரி இந்த நான் சொன்ன அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% வந்து இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். உதாரணமாக வந்து நான் சொன்னது வந்து ETFோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.04 அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிஃப்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 0.17 இருக்கும். அப்படி பார்க்குறப்ப வந்து வெறும் 5% வந்து நம்ம அதிகப்படுத்தி ரிட்டர்ன் கிடைச்சா நமக்கு எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 5% பண்ணதில் வந்து நீங்கள் பண்ணின முதலீட்டிலேருந்து உங்களுக்கு 10,45 லட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இதை வந்து நம்ம வந்து 12% பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
9,87,00,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவு ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எந்தெந்த ETF வந்து 5 டாப் ETF அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ ஒரு முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் நம்ம முதலீடை வந்து ஒரு பிரமிட் மாதிரி வச்சுருக்கணும். அதாவது பிரமிடுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அடிப்படை வந்து கீழே வந்து பேஸாக வந்து நம்ம வந்து பெரும்பெரு நிறுவனங்களை முதலீடு பண்ணணும். அதாவது லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மிட் கேப்பில் முதலீடு பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணலாம். இந்த வரைவு பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் கேப்பில் குறைவாகவும் மிட் கேப்பில் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் லார்ஜ் கேப்பில் வந்து நம்மளோட பெரிய போர்ஷன்ஸ் வச்சுக்கணும். ஏன்டா பங்கு சந்தை சரிகிறப்ப லார்ஜ் கேப் வந்து பெரிய அளவில் டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிடாது. அதே நேரத்தில் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஒரு ஃபாலை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. பட் ஸ்டில் வந்து மேலே வந்து மார்க்கெட் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நிஃப்டி 50 வந்து நம்ம எந்த ETFல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலே வந்து டாப்பாக இருக்கிற ETF தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ETFல முதலீடு பண்ணுறப்ப எப்பயுமே வந்து அதாவது மார்க்கெட் ட்ரேடிங் வந்து எந்த அளவு நடக்குது, அதாவது வால்யூம் பெருசாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முதலீடு பண்ணணும். இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி 50 பீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி 50 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் 50 நிறுவனங்களை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. இன்றைக்கி இந்த ETFோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 279.21 இருக்குது. இந்த ETFோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.04 இருக்குது. நான் சொன்னது மாதிரி நிஃப்டி ஃபண்டுகளில் வந்து இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ETFை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 0.04 தான் இருக்குது. இந்த ETFை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடத்தில் வந்து 12%, 3 இயரில் 17% கொடுத்துருக்கு, 5 இயரில் வந்து 23.6% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் மார்க்கெட் வந்து டெய்லி பேசிஸில் எவ்வளோ ட்ரேட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஏன் அப்படி வால்யூம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வந்து ட்ரேட் நடக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பணம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் விற்கிறதுக்கு வால்யூம் ரொம்ப முக்கியம். அதனால் வால்யூம் எதில் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுதோ அப்படிப்பட்ட ETFல முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளோட இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா இந்த ETFல வந்து வால்யூம் கிட்டத்தட்ட வந்து 42 லட்சத்துக்கு மேலே இதில் வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு ETF, அதாவது கேஷ் வந்து உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் எப்போ வேண்டாலும் நீங்கள் விற்றுட்டு வெளியேறலாம். அதற்கு தான் வந்து இந்த வால்யூம் வந்து அதிகமாக இருக்கிற ETFல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நான் எடுத்து காட்டினது வந்து நிப்பான் இந்தியாவோட ETF, இது நிஃப்டி 50ங்கிறது. இந்த ETFல நீங்கள் முதலீடு பண்ணலாம். அல்லது இன்னொரு ETF நான் அதையும் காட்டுறேன். இதில் ஆல்டர்னேட்டிவாக இப்போ நீங்கள் பார்க்குறது ICICI Prudentialோட நிஃப்டி 50 ETFங்கிறது. இந்த ETF கரண்ட்லி அதோட எண்ணெய் விட மதிப்பு வந்து இன்றைக்கி 277.53 இருக்குது. இந்த ETFோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதை விட குறைவாக இருக்குது, 0.03 இருக்குது. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது. இந்த ETF கொடுத்த வருமானத்தை பற்றின அந்த விவரங்கள் இருக்குது. வால்யூம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து 10 லட்சத்துக்கு மேலே வால்யூம் இருக்குது. ஸோ அதை விட வந்து இதில் வந்து பெரிய அளவு வால்யூம் வந்து அது வந்து 48 lakhs கிட்டத்தட்ட இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 10 lakhs கிட்டத்தட்ட வால்யூம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ETFல நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஈவன் வந்து நீங்கள் SBIயோட நிஃப்டி ETFல கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம். ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இது இவங்க முதலீடு பண்ணுறது HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க வந்து இந்த ETFலையும் முதலீடு பண்ணுவாங்க. நான் சொன்னது மாதிரி SBIயோட நிஃப்டி 50 ETF இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிராஸோட நிஃப்டி 50 இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி வால்யூம் எதில் அதிகமாக இருக்கோ அதில் முதலீடு பண்ணுங்கள். நாம் இப்போ நிஃப்டி 50 பற்றி பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தது நிஃப்டி 50க்கு அடுத்ததாக வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற ஒரு ETF இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து நிஃப்டி 50ல் வந்து இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் 50 நிறுவனங்கள் இருக்கும். அதற்கு அடுத்ததாக வர ஒரு 50 நிறுவனங்களை வந்து இந்த நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற அந்த ETFல முதலீடு பண்ணுவாங்க. இந்த ETFோட கரண்ட் எண்ணெய் விட மதிப்பு வந்து 721.84 இருக்குது. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த நிஃப்டி 50 விட வந்து இதில் அதிகமாக இருக்கும், 0.17 இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ETF எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து 1.7%, 3 வருடங்களில் 21%, 5 இயரில் 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம நிஃப்டி 50 கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து ஒரு வருஷத்தில் வந்து 12% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ வாலட்டிலிட்டி அதனால தான் வந்து இதில் பெரிய அளவில் growth நம்ம பார்க்க முடியல. ஸோ நிஃப்டி 50க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதற்கு அடுத்தது நம்ம பார்த்தது நிஃப்டி 50 பார்த்தாச்சு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தாச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேயும் வந்து நிப்பான் இந்தியா இல்லாமல் வேறு என்ன ETF இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் வந்து எஸ்பிஐயோட நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த யூடிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது. அதற்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் ETF என்றால் நீங்கள் ஐசிஐசிஐ புடென்ஷியலோட நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட NAV மதிப்பு வந்து குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் வந்து ஒவ்வொரு மாதிரியான அந்த ETF வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்துறதுனால அதோட வித்தியாசம் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை விட குறைவாக இருக்குது, 0.10 இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது 0.17 ஆயிருந்துச்சு, அதை விட இது குறைவாக இருக்குது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 1.8%, 3 இயரில் 21%, 5 இயரில் 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலே ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுலையும் வந்து பணத்தை நம்ம முடக்கிட முடியாது. ஸோ நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கோ அல்லது லாங் டேர்மில் வாங்கி விற்கிறதுக்கோ இது நல்ல ஒரு ETF-ஆக இருக்குது. இதில் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோல்டிங் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது HDFC பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, இன்ஃபோசிஸ் இப்படிப்பட்ட ஸ்டாக்குகள் இருக்கும். அதற்கு அடுத்ததாக நிஃப்டி 50க்கு அடுத்ததாக வர நெக்ஸ்ட் 50ல் இருக்கிறதுனால வந்து அதற்கு அடுத்ததாக இருக்கிற டாப் 50 நிறுவனங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டர்குளோப் ஏவியேஷன், அப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக், அப்புறம் டேவி லேபரேட்டரி, வேதாந்தா, இப்படி இந்த ஸ்டாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அதை விட வந்து நிஃப்டி 50 இது வந்து வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ரெண்டு விதமான ETF எடுத்து கொடுத்துட்டேன். நிஃப்டி 50யும் கொடுத்துட்டேன், நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் கொடுத்துட்டேன். இதற்கு அடுத்தது மிட் கேப்பில் வந்து என்ன ஸ்டாக் இருக்குது, அதில் வந்து நம்ம எந்த ETFல முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே வந்து நீங்கள் நிஃப்டி மிட் கேப் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்து என்னென்ன ETF இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வருது. இதில் வந்து நிப்பான் இந்தியாவோட ETF நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த ETF-ஓட கரண்ட் NAV ப்ரைஸ் வந்து 215 இருக்குது. இந்த ETF-ஐ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.21 இருக்குது. இந்த ETF-ல வந்து எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க, எந்த அளவு வந்து ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வால்யூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,83,000 இருக்குது. இதில் ஒரு வருஷத்தில் வந்து இந்த ETF கொடுத்த வருமானம் வந்து 10% இருக்குது. 3 வருடங்களில் 27%, 5 இயரில் 34% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிட் கேப் ஃபண்டுகளுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஃபண்டுகள் வந்து இந்த ETF வந்து வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி மிட் கேப் ETFங்கிறது. இதற்கு அடுத்தது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ETF என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நிப்பான் இந்தியாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து மிராசெட்டோட நிஃப்டி மிட் கேப் 150 ETF நான் எடுத்திருக்கேன். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெறும் 0.06 தான். ஸோ இது வந்து ரொம்ப குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கொண்ட திட்டமாக இருக்குது. இதில் எவ்வளோ ட்ரேட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்சத்துக்கு ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம பணத்தை வந்து நம்ம எப்போ வாங்கலாம், எப்போ வேண்டாலும் நம்ம வாங்கலாம், விற்கலாம். ஸோ எந்த அளவுலையும் நம்ம பணம் வந்து தட்டுப்பட்டுறாது. ஸோ ட்ரேடிங் அதிக அளவில் நடக்கிறதுனால வந்து இது நல்ல ஒரு ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அடுத்தது இந்த ETF-ல வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSE அப்படிங்கிற கம்பெனியில் முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது மேக்ஸ் ஹெல்த் கேர், சுஜலான் எனர்ஜி, டிக்சன் டெக்னாலஜி, ப்ரெசிஸ்டன்ட் சிஸ்டம், இண்டஸ் டவர், பாலிசி பஜார், லூப்பின் இப்படிப்பட்ட நிறுவனங்களை முதலீடு பண்ணுறாங்க. அவங்களோட ஹோல்டிங் என்ன, டாப் ஹோல்டிங் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து வேறு என்னென்ன ETF இருக்குன்னு பாருங்கள். எப்போ நீங்கள் ஒரு ETF-ல முதலீடு பண்ணுறா இருந்தாலும் எந்த ETF குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது ட்ராக்கிங் எரர் பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுண்டா சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ட்ராக்கிங் எரர்னா என்னங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பில் 2 ETF நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்மால் கேப்பில் நமக்கு என்ன ETF இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேலே வந்து நான் வந்து இந்த மிட் கேப் எடுத்துகிட்டு இதில் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு போடுறேன். ஸ்மால் கேப்னு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு HDFC நிஃப்டி ஸ்மால் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் SBI ஸ்மால் கேப்பு ETF இருக்குது. உதாரணமாக வந்து இதில் HDFC நம்ம பார்க்கலாம். HDFCயோட ஸ்மால் கேப் 250 ETF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து 165.86 இதோட NAV ப்ரைஸ் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.20 இருக்குது. ட்ரேட் வால்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,83,000க்கு மேலே வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் முதலீடு பண்ணுறாங்க. லாரஸ் டேப்லெட், லாரஸ் லேப், அதுக்கப்புறம் வந்து CDSL, அதுக்கப்புறம் கிராம்ப்டன் கிரீவ்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு உங்களுக்கு பரிச்சயமான நிறுவனங்களாக இருக்கலாம். ஏன்டா இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் நிறுவனங்களாக இருக்கிறதுனால இந்த 250 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் வர்றதுனால வந்து இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க. இது கடந்த ஒரு வருடத்தில் வந்து 5.7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடங்களில் வந்து இதுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது. ஏன்டா இதெல்லாம் வந்து ரீசெண்டாக அறிமுகமானது தான் வந்து, அதனால தான் வந்து உங்களுக்கு பெரிய அளவு ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்க முடியல. அடுத்தது இதிலே வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன ETF இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வேறு எந்த ETF-ம் இல்லை இதில். ஸோ இப்போ வந்து நம்ம லார்ஜ் கேப் பார்த்தாச்சு, மிட் கேப் பார்த்தாச்சு, ஸ்மால் கேப் பார்த்தாச்சு. இதில் வந்து நம்ம இன்னும் பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ETF இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ETF இருக்குது. ஒன்று நஸ்டாக்கில் வந்து, அதாவது யூஎஸில் இருக்க நஸ்டாக்
மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது, அதற்கு ஒரு ETF இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெஸ்டாக்லேயே வந்து சில அது என்ன சொல்கிறது, நெஸ்டாக்லேயே வந்து கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது. அதாவது ஒரு குறைவாக இருக்கிற, அதாவது டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிற அந்த ETFல நீங்கள் முதலீடு பண்ணுறதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மிரே அசெட்டோட இந்த FANG ETFங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வந்து பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். இது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ETF. நான் வந்து இந்த ETFல வந்து என்னோட ஹோல்டிங் இருக்குது. ஸோ இந்த ETF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோங்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ETFோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா மற்றதை விட வந்து இது ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுனா வந்து 0.21ங்கிறது அதிகமாக பார்த்தோம். இது வந்து 0.65 இருக்குது. ஸோ இந்த ETF பொறுத்த வரைக்கும் இது ஒரு வருடத்தில் வந்து 33%, 4 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருடத்தோட ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ இந்த ETF பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஏன்டா இவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ இருக்குது. வெறும் 10 ஸ்டாக்கில் தான் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. உதாரணமாக வந்து மெட்டா, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக், அப்புறம் கூகுள், இப்படி டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கிற ஸ்டாக்கில் வந்து இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதை பற்றின வீடியோ வந்து நான் அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மேலே ஐ பட்டன்லேயே நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் வாலட்டிலிட்டியும் ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிப்ரவரி மாதம் அன்னைக்கு 143 அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் அதிகமாக போணுச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சி கிட்டத்தட்ட $104 அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி இருக்குது. ஸோ வாலட்டிலிட்டிங்கிறது அதிகம். லாங் டேர்மில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் குறைவாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவாக என்ன ETF இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக இந்த ETF நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மோத்திலால் ஒஸ்வாலோட நெஸ்டாக் 100 ETFங்கிறது இவங்க நெஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 100 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே பார்த்தது வந்து FANG ETFங்கிறது ஒரு 10 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. இவங்க வந்து 100 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் பரவலாக்கியிருக்காங்க. ஸோ உங்கள் ரிஸ்க்கு குறைவாக நீங்கள் முதலீடு பண்ணுறா இப்படிப்பட்ட ETF கன்சிடர் பண்ணலாம். ஒரு வருடத்தில் இந்த ETF எந்த அளவு வருமானம் கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 220 வரைக்கும் போயிட்டு குறைஞ்சது வந்து 163 அப்படிங்கிற அளவுக்கு டாலர் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்லைட்லி மேலே ஏறிட்டு இப்போ திருப்பி ஒரு சின்ன ஒரு ஃபாலை நம்மளாட்டி பார்க்க முடியுது. 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஏறி இருக்குது இறங்கியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 0.58 இருக்குது. நம்ம மற்ற இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக்களோட இருக்கிற அந்த ETF நம்ம பார்த்ததப்போ அதை விட வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். ஒரு வருடத்தில் இது வந்து 18%, 3 வருடங்களில் 24%, 5 வருடங்களில் வந்து 21% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நாம் ETFல முதலீடு பண்ணுறதுனால வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம குறைவாக பே பண்ணுறோம். அதே நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு அதிக ரிட்டர்னையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆல்டர்னேட்டிவான உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து டிஃப்ரெண்ட் ETFோட பேர் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் கிடையாது. நீங்களே வந்து இதை பற்றின இன்னும் டீப் டைவ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் முதலீடு பண்ணலாம், உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு எதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது நல்லது. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.